ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 26/2/2025 மகா சிவராத்திரி வருது. 60 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய மகா சிவராத்திரி. 60 ஆண்டுகளுக்கு பிறகு அவிட்ட நட்சத்திரத்தில் மகா சிவராத்திரி வருது. அற்புதமான ஒரு கிரக சேர்க்கையும் நிகழப்போகுது. சிவபெருமானுக்குரிய முக்கியமான விரத நாட்களில் ஒன்று மகா சிவராத்திரி. மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி. இந்த சிவராத்திரி நாள் நிறைய பேர் சிவன் கோயிலுக்கு போய் கண் விழித்து சிவபெருமானை 4 கால பூஜையில் வழிபாடு செய்வாங்க. இப்படி வழிபாடு செய்கிறதுனால அவங்களுடைய கர்ம வினைகள் நீங்கிறதோட அவங்க கேட்கும் வரத்தையும் நிச்சயமாக சிவபெருமான் வாரி வழங்குவார். அப்படிப்பட்ட சிவராத்திரியை வரவேற்கும் விதமாக நம் வீட்டில் தீப வழிபாடு செய்யும் முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மகா சிவராத்திரி அன்னைக்கு நிறைய பேர் கோவிலுக்கு போய் பலவிதமான வழிபாடுகள் வேண்டுதல்களை வைப்பாங்க. இப்படி மகா சிவராத்திரி அன்னைக்கு செய்வதை விட சிவராத்திரி வருவதற்கு முன்பே சில வழிபாட்டு முறைகளை நம்ம பின்பற்றினோன்னா கண்டிப்பாக நம்முடைய சிவராத்திரி விரதத்தின் முழு பலனையும் நம்மால் பெற முடியும். இன்றைய காலகட்டத்தில் ஒரு நாள் முழுவதும் இரவு முழுவதும் கண் விழித்து இருக்கிறதுங்கிறது சாத்தியமில்லாது. எல்லாருமே வேலைக்கு போயிட்டுருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம அதை விரதம் இருக்க முடியாத அப்படிப்பட்டவங்க இந்த முறையை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா சிவராத்திரி இரவு முழுவதும் விரதம் இருந்த பலனை நிச்சயமாக நம்மால் பெற முடியும். 23ஆம் தேதி பிப்ரவரி 23ஆம் தேதி மாலை 6 மணிக்கு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. இந்த 23, 24, 25, 26, 27 இந்த 5 நாட்களும் இந்த தீபத்தை நம்ம ஏற்றணும். இப்படி நம்ம தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்கிறதுனால அடிமுடி காணாத ஜோதியாக திகழக்கூடிய எம்பெருமானின் அருளை நம்மால் பெற முடியும். மாலை 6 மணிக்கு ஒரு அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த தீபம் தொடர்ச்சியாக ஒரு 3 மணி நேரம் எரிஞ்சால் போதும். அதாவது 6, 7, 8 9 மணிக்கு நீங்கள் 9 மணி வரைக்கும் இது எரியட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் குளிர வச்சிடலாம். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்துக்கோங்க. அதில் எம்பெருமானின் அம்சமாக இருக்கக்கூடிய விபூதியை நீங்கள் பரப்பிக்கணும். அதற்கு மேலே கொஞ்சோண்டு சந்தனத்தூளை கொஞ்சம் கொட்டிக்கோங்க. அந்த சந்தனத்தூளின் மேலே ஒரு புது அகல் விளக்கு அல்லது பழைய அகல் விளக்கு வச்சுருந்தீங்கன்னா சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் போட்டுலாம் வச்சுட்டு நீங்கள் பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. இந்த தீபம் தொடர்ந்து மாலை 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் எரியட்டும். அதாவது பிப்ரவரி 25 வரைக்கும் நீங்கள் ஏற்றிடுங்க. 26ஆம் தேதி மகா சிவராத்திரி வருது. அன்னைக்கு மாலை 6 மணிக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் அன்று இரவு முழுவதும் அந்த தீபம் எரியணும். 27ஆம் தேதி காலையில் 7 மணி வரைக்கும் எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. 7 மணிக்கு மேலே இந்த தீபத்தை நீங்கள் குளிர வச்சிடலாம். அந்த அகல் விளக்கை சுத்தம் செஞ்சு எப்போதும் இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த அகல் விளக்கில் கீழே இருக்கக்கூடிய விபூதியும் சந்தனத்தையும் நீங்கள் ஒரு பாக்ஸில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோட்டு டெய்லியுமே நீங்கள் நெற்றியில் வச்சுக்கணும். எம்பெருமான் தீபத்தில் குடியிருப்பது தான் ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த தீப வழிபாட்டால் வரக்கூடிய பலன் அந்த விபூதியில் இருக்கும். அதாவது சிவபெருமானின் அம்சம் அதில் இருக்கும். இப்போது அதை தினமும் நம்ம நெத்தியில் வைக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும். நம்ம முழு பக்தியோட எம்பெருமானை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோன்னா கண்டிப்பான முறையில் சிவபெருமானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு தீபம் ஏற்றுவதனால நம்முடைய வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானது இந்த தீபம். இந்த திருநீரை நம்ம தினமும் வச்சுக்கிறதுனால நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பமே நீங்கள் எப்பொழுதும் வச்சுக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வறுமையும் நீங்கும், பணத்தடை நீங்கும், வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் எந்த தடை இருந்தாலும் அது நீங்கும். அதே போல் சிவராத்திரி அன்னைக்கு அபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்த பொருட்கள் நீங்கள் வாங்கி கொடுங்க. எதுவுமே முடியலைன்னா கூட ஒரு பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுங்க. பன்னீர் அவ்வளோ விசேஷமானது. சிவபெருமானோட அபிஷேகத்திற்கு பன்னீர், பால், தயிர் இது 3ம் வாங்கி கொடுங்க. முடியாதவங்க பன்னீர் பாட்டில் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. ஒரு 20 ரூபா கொடுத்து பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுங்க. ஒரு 10 ரூபாய்க்கு வில்வ இலை வாங்கி கொடுங்க. இதுவே போதுமானது. நீங்கள் இதை கொடுத்துட்டு மனசார வேண்டிகிட்டு இந்த தீபத்தை நீங்கள் இப்போலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. எம்பெருமானின் பரிபூரண அருளை பெறுவதற்கு உதவக்கூடிய இந்த சிவராத்திரியை முன்னிட்டு நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய இந்த தீபம் கட்டாயம் எம்பெருமானின் பரிபூரண அருளை நமக்கு பெற்று தரும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான தீபம் இது.
இந்த மகா சிவராத்திரியில் இந்த 60 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அவிட்ட நட்சத்திரத்தில் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம். மகா சிவராத்திரி அன்னைக்கு பரிகம் யோகம் சகுனிகரணம் சேர்ந்திருக்கு. மகரத்தில் சந்திரன் அமர்ந்திருக்காங்க. சந்திரனுக்கு அதிதேவதைன்னு பார்த்திங்கன்னா எம்பெருமான். அவங்க சந்திரன் வந்து நம்ம மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். சந்திர பகவான் நம்ம வந்து அவங்கள வணங்கினாலே போதும், நம்ம மனசு சம்மந்தப்பட்ட அனைத்துமே நீங்கும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு கூற்று. அப்போது நம்ம இந்த நம்மளுடைய மனசில் வந்து மனசு கரெக்டாக இருந்தது அப்படின்னாலே போதும், இறைவனே நமக்கு அனைத்து வித வளங்களையும் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம மனசு தான் கரெக்டாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னாக்கா நம்ம தைரியமாக இருக்கணும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, அதை நம்ம வந்து மனசு திடமாக இருந்ததுன்னா அதுலேருந்து எப்படியும் ஈஸியாக நம்ம வெளியில் வந்துடலாம். அதன் மூலயமா நம்மளுக்கு அனைத்துமே கிடைக்கும். அதனால் வந்து நிச்சயமாக சிவபெருமானின், அதாவது மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வணங்குங்க. சந்திரனோட பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னாலே மனசில் தைரியம்தான் முதல்ல முக்கியம். எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் கோழையாக இருந்தால் அந்த பணம் உதவாது. நம்ம தைரியமாக இருந்தால் எவ்வளோ பணத்தை வேணாலும் நம்ம சாதிச்சிடலாம், சம்பாதிச்சிடலாம், குடும்பத்தையும் ரன் பண்ணி கொண்டுட்டு போயிடலாம். அதனால் நம்ம மனசு திடமாக வச்சுக்கோங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டேன். சில பேர் சொல்கிறீங்க, நாங்கள் எவ்வளோ வழிபாடு பண்ணியாச்சு, பரிகாரம் பண்ணியாச்சு, எங்களால் ஒன்றும் முன்னுக்கு வர முடியல. கவலையே படாதீங்க, திடமாக இருங்க, மனசை தைரியமாக வச்சுக்கோங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நிச்சயமாக எம்பெருமானின் அருளால் ஒரு நாள் கண்டிப்பாக அனைத்துமே மாறும். எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்கள் குலதெய்வத்தை மனசார நம்புங்க. மகாசிவராத்திரி நாளில் சிவபெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. எதுவுமே செய்ய முடியலைனாலும் அவர் கோயிலுக்கு போய் சிவசிவா அந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நன்றி.